கண்டிஷன்ஸ் இருக்கும். கடந்த வாரத்துல நாம் வாசித்தோம், பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலே அவைகள் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ பரலோகத்துல அவைகள் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பரலோக ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பரலோக ராஜ்யம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் மூலமாய் பரலோக ராஜ்யம் ஆப்ரேட் செய்யப்படுகிறது. இந்த பூமியில கட்டவும் கட்டவிழ்க்கவும், இந்த பூமியில பரலோகத்தினுடைய காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்படவும் பரலோகம் முடிவெடுக்க போறதில்ல, பூலோகம் தான் முடிவெடுக்கக்கூடியதா இருக்கிறது. பூமியினுடைய முடிவை தான் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர பரலோகம் ஒரு முடிவெடுத்து புதுசா ஒண்ணு செய்ய போறது கிடையாது. பரலோகம் ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் பண்ணிட்டாங்க. அந்த ராஜ்யத்துக்குன்னு ஒரு சில சட்டத்தை வகுத்து வச்சுட்டாங்க. இனிமே தேவனோட ராஜ்யம் இந்த பூமியில இவங்க எப்படி இயக்குறாங்களோ அதை வச்சுதான் பூமி இந்த பரலோக ராஜ்யம்